Praise Lord friends, welcome back to our channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரிங் நாட்டை எப்படி ப்ரூச் ஒர்க்கில் அப்ளை பண்ணுறது அப்படின்றத தான் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நான் காட்டன் த்ரெட்டும் ப்ரூச்சோட செல்ஸும் எடுத்திருக்கேன். எப்பவும் போலுமே ஊசியை நூலில் கோத்துருங்க. கோத்து முடிச்சதுக்கப்புறமா அந்த செல் ஷேப்பில் இருக்க பெட்டலை எடுத்துட்டு 2 டைம் ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். ஸோ இது சிங்கிள் டைம் போட்டிங்க அப்படின்னா இது பிளாஸ்டிக் அப்படின்றனால கொஞ்சம் லூஸாக இருக்கும். ஸோ அதனால் 2 டைம் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா நான் இப்போ 4 பெட்டல் வச்சு தான் நான் உங்களுக்கு போட்டு காமிக்க போகிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் 5 இல்லை 6 பெட்டல் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே பார்க்குறதுக்கு ஃப்ளவர் ஷேப்பில் ரொம்பவே அழகாக இருக்கும். நம்மளோட சேனலில் டெய்லரிங் ரிலேட்டடான ஆரி ஒர்க்கு, ஹேண்ட் எம்ப்ராய்டரி ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஷெல்ஸை பார்த்திங்க அப்படின்னா 4 பக்கமே ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். முடிச்சதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா அதோட சென்டருக்கு ஒரு சின்ன ஃப்ளவர் ஷேப்பில் இருக்கிற ஷெல் நான் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு சென்டரில் தான் நம்ம ரிங் நாட்டை நம்ம போட போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் எம்ப்ராய்டரிங்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி போடுறோம். இது ப்ரூச் ஒர்க்கோ கூட எம்ப்ராய்டரிங் யூஸ் பண்ணுறோம். இதில் பீட்ஸுமே நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறது பார்த்திங்க அப்படின்னா எம்ப்ராய்டரிங் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி ரிங் நாட் எப்படி போடணும், அதில் எப்படி ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் கம்ப்ளீட் ப்ளவுஸ் போட்டு நம்ம சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ரிங் நாட் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். டிசைனில் ஃபுல் கம்ப்ளீட் டிசைனுமே இந்த ரிங் நாட் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 4வது பெட்டலுமே பார்த்திங்க அப்படின்னா சென்டராக வச்சுட்டு அதை நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். முடிச்சதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா அந்த சென்டர் ஷேப் வருது இல்லையா? ஸோ இப்போ இந்த 4 பக்கம் பார்க்கும்போது குட்டியாக இருக்கும். நீங்கள் 5 இல்லை 6 பெட்டல் யூஸ் பண்ணும்போது ஒரு ஸ்டார் ஷேப்புக்கும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா சென்டருக்கு நம்ம இப்போ ஃப்ளவர் ஷேப்பில் இருக்க செல்லை வச்சிடலாம். ஓகேங்களா? இந்த ஃப்ளவர் ஷேப்பில் இருக்கிற ஷெல்லை வச்சுட்டு அதுலேயுமே பார்த்திங்கன்னா சென்டரில் நம்ம காட்டன் த்ரெட்டு சொல்லியிருக்கோம் இல்லையா? 6 ஸ்டாண்டர்ட் நான் காட்டன் த்ரெட் எடுத்திருக்கேன். காட்டன் த்ரெட்டை பார்த்திங்க அப்படின்னா சென்டராக எடுத்துட்டு 3 டைம் ஊசியில் அந்த நூலை ரோல் பண்ணணும், சுற்றணும். சுற்றிட்டு அதுக்கப்புறமா அந்த ஊசியை அந்த சென்டருக்கு நடுவில், அந்த ஃப்ளவருக்கு நடுவுலே கீழ்ப்பக்கமாக ஊசியை குத்தி எடுத்திங்க அப்படின்னா ஒரு முடிச்சு மாதிரி விடும். ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா நாட் ஸ்டிச் உங்களுக்கு விடும். இது பார்த்திங்கன்னா புல்லியன் ரோஸ்க்கும் நம்ம போட்டிருக்கோம். நாட் ஸ்டிச்சும் தனியாக யூஸ் பண்ணி நம்ம எம்ப்ராய்டரிங் போட்டிருக்கோம். ஸோ இந்த ஃப்ளவர் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணுன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கீப் வாட்சிங்.